வணக்கம் தலைமைகளே. இன்று மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழக முதல்வராக ச. ஜோசப் விஜய் பதவியேற்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இந்த முதல்வராக ஜோசப் விஜய் ஜெயிப்பார், முதல்வராக மாறுவார், கூட்டணிகள் அமையும் சொல்லி பேசின அனைத்து வீடியோவும் 100க்கு 100% நிஜமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் கணித்து பேசுவது எல்லாமே 100% நிஜமாக மாறுது. ஏனென்றால் என்னுடைய சுய விருப்பு வெறுப்பு வேறு. எனக்கு இதில் ஆசை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொது மக்களிடம் பேசும்போது உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அந்த எண்ணத்தில், அந்த அடிப்படையில் பேசின 100% நிஜமாக மாறி இருக்கிறது. கூட்டணி கூட நான் சொன்னது போல அந்த கூட்டணி வரிசையாக அமைந்திருக்கு. மகிழ்ச்சியாக இருந்தது. பிபிசியில் ஒரு வீடியோ ஓடுது. தமிழக ஆளுநர் விஜய்க்கு முதல்வர் அந்தஸ்து அந்த கடிதத்தை கொடுத்துட்டு ரொம்ப பாசமாக தட்டி கொடுத்தாரு. அந்த காட்சி பார்க்கறதுக்கு உண்மையாக அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஆளுநரை பற்றி குறை பேசினாலுமே முதல்வர் விஜய் என்று கடிதம் கொடுத்துட்டு ரொம்ப பாசமாக தட்டி கொடுத்த காட்சியை பார்க்க முடியுது. அதைவிட கூட்டணி கட்சிகள் ஒரு இயல்பாக அமைந்த கூட்டணி, ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த காட்சியை பார்க்கும்போது. ஆளுநர் ஜோசப் விஜய், கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ், எனக்கு செல்வ பெருந்தகையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த காட்சியில் செல்வ பெருந்தகை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் அப்படி கம்பீரமாக அமர்ந்து ஆளுநரோடு பேசிக் கொண்டிருந்தது. அந்த காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். இந்த தமிழக மக்களின் நலன் சார்ந்த கூட்டணி, தமிழக ஆளுநர், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் இணைந்து இந்த தமிழக மக்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் இருக்கு. அதை தாண்டி உலகத்தில் நம்பர் 1 மாநிலமாக நமது தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று எனது விருப்பங்கள், அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். இன்னைக்கு விஜயுடன் சேர்ந்து 9 பேர் அமைச்சராக பதவியேற்கலாம் என்று தெரியுது. தொடக்க காலத்திலிருந்து விஜயுடன் இருந்து வரும், முதலிருந்தே இவர் தான் இருக்காரு. புசி ஆனந்த் மறக்க முடியாத நபர். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா விஜயுடன் இணைந்த பிறகு தாவேகா மிகப்பெரிய எழுச்சி பெற்றது. ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய சாணக்கியர் என்று சொல்லப்படுவார். செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ், வெங்கட்ரமணன், நிர்மல் குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா, இந்த 9 பேரோடு சேர்ந்து இவர்களுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கலாம் இன்னைக்கென்று தெரிய வருது. கம்யூனிஸ்டுகள் மற்றும் சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் இந்த முஸ்லிம் லீக் ஒரு இக்கட்டான சூழலில் கை கொடுத்தவர்கள். குறிப்பாக இது காங்கிரஸை மறக்கவே முடியாது. துணிச்சலாக முதலாக 5 எம்எல்ஏக்களை கொடுத்து இந்த ஆட்சி அமைய உதவினார்கள். இவர்களுக்குண்டான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எனக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய பதவியில் உட்கார வேண்டும் என்ற ஆசை. கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பதவி வழங்க வேண்டும் என்ற ஆசை. தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் எந்த சமரசம் இல்லாமல், எந்தவித பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போராடி கொண்டே இருக்காங்க. நிச்சயமாக இந்த அமைச்சரவையில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சிறந்த அமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும். அதை தாண்டி கம்யூனிஸ்டுகளுக்கு நல்ல அமைச்சர்கள் பதவி வழங்க வேண்டும். இன்னைக்குமே நீங்கள் கம்யூனிஸ்ட் என்ன வேணால் குறை பேசலாம். இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஒன்று என்றால் போராட்ட களத்தில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சியினர் தான். வேறு யாரும் அந்த அளவுக்கு இல்லை. என்னால் அடித்து சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். விருப்பு வெறுப்பு வேறு. ஆனால் இந்த அடித்தட்டு மக்களுக்கு சாலை வசதியில் பிரச்சனை இருக்கு, குப்பைகள் எடுப்பதில் பிரச்சனை இருக்கு, சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்கு, இல்லை ஏதோ ரவுடித்தனமாக இருக்காங்க அப்படின்னா அதை எதிர்த்து களத்தில் தொடர்ச்சியாக போராடுவது கம்யூனிஸ்ட் தான். நிச்சயமாக அவர்களுக்கு மந்திரி சபையில் நல்ல இடங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல காங்கிரஸ் இக்கட்டான சமயத்தில் முதலாவது கூட்டணி அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம் விஜய்க்கு என்று வந்தவர்கள் காங்கிரஸ் தான், மறக்கவே முடியாது. அவர்களுக்கான வாய்ப்பு மந்திரி சபையில் கொடுக்கணும்.
முஸ்லீம் லீக்குக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 2 எம்எல்ஏவோட இணைஞ்சிருக்காங்க, பாராட்டுக்கள். இயற்கை அன்னையே விஜய் பக்கம் நிற்பது போல, விஜயை உந்தி முன்னால் தள்ளுவது போல தெரிகிறது. இதுல விஜய் வெற்றி பெற்றது, தாவேக வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம் என்று சொல்லப்படுவது பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்தது. பாஜக இந்தியாவில் எப்படி வேணா இருக்கலாம், தமிழகத்தில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நிச்சயமாக கூட்டணி அமையும் போது கூட விஜய், பாஜக, அதிமுக கூட்டணி அமைகிறது என்பது போல பேசினாங்க. ஆனா இயற்கை சக்தி விஜயை அதிலிருந்து விலக்கி தனித்து போட்டியிட வைத்தது. இன்னைக்கு தாவேக வெற்றி பெற்றதற்கு முதல் காரணம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்காமல் போட்டியிட்டது தான். தாவேக மட்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா 10ஓடு 11 போயிருப்பாங்க. இயற்கை அன்னை காப்பாற்றினார் தாவேகவை, விஜய் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல அநேக கிண்டல் பண்ணும்போது எதிர் வினை ஆற்றாம பொறுமையோடு அந்த விஜய் அவர்கள் மற்றும் தாவேக கட்சியினர் களமாடினார்கள். அதுவுமே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதுல முஸ்லீம் லீக்கை மட்டும் நான் கணிக்கல கூட்டணியில் சேருவாங்க என்று. ஏன்னா விஜய் மீது ஒரு முத்திரை இருக்கு. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அழித்து ஒழிக்கும் கதாநாயகன் வேடத்துல அதிகமாக சினிமாக்களில், தமிழ் சினிமாக்கள் நடித்தது விஜய் அவர்கள் தான். அஜித் அந்த மாதிரி நடிச்சதில்லை, ரஜினிகாந்த் அந்த மாதிரி நடிச்சதில்லை, சூர்யா அப்படி நடிச்சதில்லை, தனுஷ் இவங்கெல்லாம் அப்படி நடிச்சதில்லை. ஆனால் துணிச்சலாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அழித்து ஒழிக்கும் வேடத்தில் நடித்தது விஜய் தான். ஆனால் சினிமா வேறு, நிஜம் வேறு. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வேறு வேறு, வெகுஜன இஸ்லாமிய மக்கள் வேறு என்ற புரிதல் எமக்கும் உண்டு. இந்த முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் இருந்ததுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான காரியம். நான் கணிக்கல முஸ்லீம் லீக் தாவேக கூட்டணியில் சேருவாங்கன்னு சொல்லி. காரணம், ஆன்டி முஸ்லீம் என்ற ஒரு பார்வை விஜய் மேல இருக்கும் இந்த இஸ்லாமியர்கள் இடத்தில். ஆனால் அந்த பெரியவர் காதர் மொய்தீன் மிக சரியாக கணித்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நாம் பார்ப்பதற்கும் இஸ்லாமிய மக்களை நாம் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதுன்னு சொல்லி அவர் புரிஞ்சிருக்காரு. அவருக்கான நன்றிகள். வரும் காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அமமுக கூட்டணியில் சேரலாம், சேராமலும் இருக்கலாம். இவர்கள் வருவதால் வராமல் இருப்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இவர்களை முன்ன கூட்டி இவர்களிடம் போய் ஆதரவு கேட்காததுமே இயற்கை அன்னை விஜய்க்கு செய்த உதவின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போய் முதல்ல உதவி கேட்டிருந்தாங்க, கூட்டணிக்கு ஆதரவு கேட்டிருந்தாங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய பேராசை எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கலாம். இயற்கை அன்னை தான் அவர்களிடமிருந்து விலக்கி விஜயை காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் இதன் பக்கம் போக வைத்தது என்று சொல்லி பதிவு பண்ணலாம். அதே போல கடந்த வீடியோவில் கணிச்சிருந்தேன், அதிமுக உடையும் எடப்பாடியார் பதவி விலகுவது நல்லதுன்னு சொல்லி கணிச்சிருந்தேன். நான் கூட சில நாள் இன்னும் எடுத்துக்கொண்டு நினைச்சேன். அதுக்குள்ளாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வீட்டில் எடப்பாடியாருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேறியிருக்கு. எடப்பாடியார் பதவி விலக வேண்டும், SP வேலுமணி அதிமுக தலைவராக வர வேண்டும் என்று கண்டன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு வியப்பு என்னன்னா, இந்த தேர்தலில் அதிமுக தோற்றதற்கு முக்கிய காரணமே பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததுதான். எடப்பாடியார் அங்கதான் மிகப்பெரிய சர்க்கிள சிக்கினார். தொடர்ச்சியா பாஜக எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாரு. தேர்தல் சமயத்தில் போய் பாஜக கூட சேர்ந்துகிட்டாரு. இதை எந்த தொண்டர்களாலும், அதிமுக தொண்டர்களாலும் பாஜக தொண்டர்களாலும் ஏற்க முடியவில்லை. கூட்டணி அமைப்பது வேறு, பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது வேறு. இதுக்கு முன் காலகட்டத்தில் எல்லா தலைவர்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிரட்டலுக்கு அடிபணிவது வேறு. எடப்பாடியார் மீது என்ன பார்வை மக்கள் இருந்துச்சுன்னா, இவர் டெல்லி சர்க்காருக்கு பயப்படுகிறார், அடிமையாக இருக்கிறார், தமிழகத்தை டெல்லிக்கு அடமானம் வைத்து விடுவார் என்ற பார்வை தான் அவர் மேல இருந்துச்சு.
அதிமுக பாஜக கூட்டணி என்ற பார்வை மக்களிடத்தில் இல்லை. இவர் அதிமுகவை பாஜகவிடத்தில் அடமானம் வைத்து விடுவார் என்ற பார்வை வந்ததால தான் அதிமுக இங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதில் என்ன கொடுமைனா, எடப்பாடியாரை விட எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய அடிமை சிந்தனை உள்ளவர் பாஜக இடத்துல. எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் பாஜக கூட சேர்ந்துக்கிட்ட என்ன வேணா சாதிச்சிடலாங்கிற ஒரு முட்டாள்தன எண்ணம் உள்ள ஆள் அவர் எஸ்பி வேலுமணி. அவரை கொண்டு போய் திரும்ப அதிமுக தலைவராக கொண்டு வருவேங்கிறது இன்னும் அதிமுகவை பின்னுக்கு தான் இழுத்து தள்ளும். எஸ்பி வேலுமணிகள்லாம் அதிமுக தலைவராக வந்தால் 0 என்ற நிலைக்கு அதிமுக போகும். எஸ்பி வேலுமணிக்கு 1000 மடங்கு சிறந்தவர் எடப்பாடியார். எனக்கு அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அவர் ஆட்சி கொடுத்தப்ப அந்த 4 வருஷத்தை மிகவும் ரசித்து பார்த்தேன். அவர் பண்ண தப்பு என்னன்னா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது மட்டுமே. துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து தமிழகத்தில் கோடான கோடி தொண்டர்களுடன் அவரிடம் கொடுக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்திருந்தால் இன்று அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றுக்கலாம். அவரே மக்கள் பாஜக அடிமை என்று பார்க்கும்போது எஸ்பி வேலுமணிலாம் ஒரு ஆளாக தமிழக மக்கள் மதிக்க மாட்டார்கள். இந்த எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்லாம் வந்தாங்க அப்படின்னா 0 என்ற நிலைப்பாட்டுக்கு அதிமுக தள்ளப்படும். அதிமுக மிகப்பெரிய அளவில் மீண்டும் வர வேண்டும் என்றால் பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்ற இடத்துல இருந்து வெளியே வந்து பாஜகவை எதிர்த்து உண்மையாக எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். இதை பின்பற்றினாலே எடப்பாடியார் மீண்டும் ஒரு தலைவராக வரலாம். அதே போல அடுத்து விஜய் அவர்களுக்கு எண்ணற்ற வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி புதுசா அதை போல ஒரு உருட்டு இருக்காங்க. அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் உடனடியாக இல்லை. சொல்லப்போனா எதை மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க என்றால், பெண்களுக்கு மாதம் கொடுத்த அந்த உதவித்தொகை 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான திட்டம். இதை முதல்ல செய்யணும். பெண்களுக்கு கொடுக்கும் அந்த 2500 முழுக்க வீட்டுக்குள் செலவு செய்யப்படும். அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு செலவு செய்யப்படும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 2500 மாசத்துக்கு வாங்கி வீட்டு செலவையும் பார்த்து அதில் கணிசமாக மிச்சப்படுத்தி அதை வங்கிகளில் போட்டு வச்சு ஒரு தொகையா மாற்றி பெரிய செலவையும் எதிர்கொள்வார்கள் தமிழக பெண்கள். எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க 2500 என்ன 25000 கொடுங்க தமிழக குடும்ப பெண்களுக்கு. அது உடனடியாக செய்ய வேண்டியது அது ஒன்று. இரண்டாவது, பெண்கள் இலவசமாக பயணிக்கும் பேருந்துகள் அதோட எண்ணிக்கை அதோடைய செல்லும் விதத்தை அதிகப்படுத்துவோம் அப்படின்னாங்க. அதை நிறைவேற்ற வேண்டும். ரெண்டாவது, பெண்களின் வேகமான பயணம்தான் இந்த மாநிலம் முன்னேறுவதற்கான வேகமான பயணமாக பார்க்கப்படும். நீங்க பெண்களுக்கு பஸ் அல்ல ரயில் அல்ல எதை வேணா இலவசமாக கொடுத்து அவர்களை பயணம் செய்ய வைங்க. அவர்கள் வேலையை நோக்கி அவர்கள் தொழிலை நோக்கி வேகமாக பயணிக்கும் போது இந்த மாநிலம் முன்னேறுவதால் இந்த தேசம் இந்த உலகம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகரும். இந்த 2 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றினால் போதுமானது. மக்கள் எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. பெண்களுக்கான உதவித்தொகை, அந்த பேருந்து பயணம், இது திமுக தான் அறிமுகப்படுத்தினாங்க. உலக அளவில் அதை தொடர்ச்சியா செய்ய வேண்டும். மேற்கொண்டு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே மாநில நிதி நிலையை பார்த்து கொண்டு செய்தால் போதுமானது. எல்லாவற்றையும் பயந்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் உடனடியாக இல்லை. முக்கியமாக தாவேகா இந்த புதிய அரசு பார்க்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாலை விபத்துகள் பிரச்சனை. தமிழ்நாட்டில் நிச்சயமாக கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பலாத்காரம், சாலை விபத்து ஒன்று கூட இல்லாமல் 0 என்ற நிலைக்கு தமிழகம் வர வேண்டும். தமிழக காவல்துறையை அதை நோக்கி தள்ள வேண்டும். தேவையற்ற பாதுகாப்பு, இந்த வீணாக பேசிக்கொண்டு வெட்டியாக பிரச்சனை கொடுப்பவனுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பை எல்லாம் விலக்கி, ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் கூட சொன்னாங்க, தமிழகத்தில் உள்ள காவல்துறையில் எஸ்பி அந்தஸ்து உள்ளவங்களுக்கு
எண்ணற்ற காவலர்கள் பாதுகாப்பா முன்னுக்கும் பின்னுக்கும் போறது வழக்கம். நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, இது என்ன மன்னர் ஆட்சியா, மன்னருக்கு கொடுப்பது போல பாதுகாப்பு கொடுக்குறீங்க, தமிழகம் ஒரு அமைதியான மாநிலம், எதுக்கு இவ்வளவு காவல்துறையினரை வீணாக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக நம்ம தமிழகம் ஒரு அமைதியான மாநிலம். ஒரு கன்மேன் பாதுகாப்பு எஸ்பி ஆகட்டும் எந்த அதிகாரிக்கும் போதுமானது. அதே போல தேவையில்லாமல் பேசி காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு எண்ணற்ற காவல்துறையினர் அவங்க பாதுகாப்பு இருக்காங்க. அவர்களை எல்லாத்தையும் திரும்ப எடுத்து மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக காவல்துறையை முழுவதுமாக 100% பயன்படுத்த வேண்டும். அதே போல போக்குவரத்து காவல்துறையினர் வேகமாக போகிறவர்களை, மதுபானம் அருந்தி போகிறவர்களை கண்காணித்து களை எடுத்தாலே போதும், மிகப்பெரிய சாலை விபத்துகள் குறையும். அதையெல்லாம் விட்டுவிட்டு வழிப்பறி கொள்ளையர்களைப் போல மிகப்பெரிய கூட்டமாக தெருக்களில் நின்று ஹெல்மெட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி அவ்வளோ பெரிய காவல்துறை சக்தியை வீணாக்குவது மிகப்பெரிய தப்பு. இதுக்குமே நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வாகன பரிசோதனை பண்ணும்போது மிகப்பெரிய கூட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிற நாடுகளில் போர்களில் மரணம் அடைபவர்களை தாண்டி தமிழகத்தில் சாலை விபத்தில் மரணம் அடைகிறாங்க. ஏன்னா பண ஆதாயம் என்ற நோக்கில் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வழிப்பறி கொள்ளையர்களைப் போல அங்கங்கே நின்று இந்த 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்களை மடக்குவது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது. அந்த போக்குவரத்து காவல்துறை சக்தியுமே மிகச்சரியாக திருப்பி விட்டாங்க அப்படின்னா இந்த சாலை விபத்து என்ற ஒன்றுமே இருக்காது. இந்த சட்டம் ஒழுங்குல மிகப்பெரிய கவனத்தை செலுத்தினாலே போதுமானது. இந்த 3 முக்கியமாக பார்க்கணும். சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவது, பெண்களுக்கான உதவித்தொகை, பெண்கள் இலவச பஸ் பேருந்து, இதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு திமுக அரசு இந்தியாவிலேயே பொருளாதார முன்னேற்றத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்று கையில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கூட எந்த மாநிலமும் வர முடியாது. அதை பயன்படுத்தி கொண்டு இன்னுமே மிகப்பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றத்தை தமிழகத்தை கொண்டு வர வேண்டும். திமுக இந்தியாவில் முதலிடம் சொல்லி கொண்டு இருக்காங்க. தாவேகா உலகத்தில் முதலிடம் என்று சொல்லி தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இன்னும் இதை போல ஏகப்பட்ட பெருமைகளை சொல்லலாம். அதே போல பன்னாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து புதிய புதிய தொழில்களை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும். அதற்கான பயணத்தை தாவேகா விஜய் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலுடன் இணைந்து இப்ப கூட இந்தியா, இஸ்ரேல், UAE யுனைடெட் அரபு எமிரேட் சேர்ந்து இப்போ திட்டங்கள் வகுக்கிறாங்க. உலக அளவில் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு பாதுகாப்பு துறைகளில், பிற விவசாய துறைகளில், மருத்துவ துறைகளில் இந்த தொழிற்சாலைகள் தொழில்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தா தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். இஸ்ரேலுடன் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் இஸ்ரேலுடன் இணைந்து தொழில் செய்வது, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுவுமே இயற்கை அன்னை தரக்கூடிய ஆசீர்வாதம். அதனால் இதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். புதிதாக ஆட்சி அமைக்கும் தாவேகாவிற்கும் உறுதுணையாக இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், முஸ்லிம் லீக்குக்கும் மற்றும் கடிதம் வழங்கிய ஆளுநர் அவர்களுக்கும், அதுவுமே விஜயை ரொம்ப பாசமாக தட்டி கொடுத்தாரு, மறக்கவே முடியல. ஆளுநர் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். இன்று இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் இருக்கும் தமிழ்நாடு. வருகின்ற காலங்களில் தாவேகா இந்த கூட்டணி ஆட்சியில் உலகத்தில் பொருளாதாரத்தில் முதல் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்ற பெயரிலும், வன்முறை, சட்டம் ஒழுங்கு, சீர்குலைவு இல்லாத உலகத்திற்கு முன்மாதிரியான முதன்மை மாநிலம் என்றும் தமிழ்நாடு வர வேண்டும் என்று எனது விருப்பங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றிகள்.